Good evening to all. So last class என்ன பார்த்தோம்னா கேண்டர் செட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்பயும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 9th ரிசல்ட் என்னென்னா, இப்போ கேண்டர் செட் வந்து கேண்டர் செட்டுக்கு இன்டீரியர் இருக்குமான்னு பார்க்குறோம். கேண்டர் செட்டுக்கு இன்டீரியர் இருக்குமா? ஃபஸ்ட்டு கேண்டர் செட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் நமக்கு கேண்டர் செட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா 0, இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும், 1/27, கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும், 1/9, அப்புறம் கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும், 2/3, 1/3, 1. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கேண்டர் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக கேண்டர் செட் இஸ் நாட் அன் இன்டர்வல். ஓகேங்களா? கேண்டர் செட் இஸ் நாட் அன் இன்டர்வல். ஸோ அதனால் என்ன வரும்னா, அதுக்கு இன்டீரியர் வந்து இருக்காது. கேண்டர் செட் வந்து நாட் ஓப்பன். ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இன்டீரியர் பாயிண்ட்னு எடுத்தோம், ஒரு மெட்டீரியல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், ஏங்கிற சப்செட் எடுத்துக்க போகிறோம். அந்த செட்டில் இருக்க அந்த சப்செட்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து எப்போது இன்டீரியர் பாயிண்ட் சொல்கிறோம்னா, ஏதோ ஒரு நெய்பர்ஹுட், அந்த பாயிண்ட்டை சுற்றி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறோம். அந்த நெய்பர்ஹுட் அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், அந்த பாயிண்ட்டை வந்து இன்டீரியர் பாயிண்ட் சொல்லுவோம். இப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்கே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு இன்டர்வலாகவே இருக்காது அந்த செட்டு. ஓகே, ஆக்சுவலாக டென்ஸாக இருக்கும், எலமெண்ட்ஸில் ரொம்ப டென்ஸாக இருக்கும், இன்டர்வலாக இருக்காது. ஸோ சி இஸ் நாட் அன் இன்டர்வல். Therefore C is not open. Not open in 0,1 with respect to usual metric. So interior of C என்ன வரும் பார்ப்போமா? ஸோ எம்டி செட் வரும். இன்டீரியர் ஆஃப் சி வந்து எம்டி செட் வரும். இப்போ சிக்கு எந்த ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டும் இருக்கவே இருக்காது. சி ஹாஸ் நோ இன்டீரியர் பாயிண்ட். சி ஹாஸ் நோ இன்டீரியர் பாயிண்ட். C has no interior point. ஓகே, ரைட். இப்போ இன்டீரியர் பாயிண்ட் வந்ததுனால என்ன பண்ணலாம்னா, டென்ஸாக இருக்குமா பார்ப்போம். சி வந்து டென்ஸாக இருக்குமா? டென்ஸ்னு அர்த்தம் டெஃபினிஷன். let x, d be a metric space. Let A be a subset of X. A is said to be dense space, dense in X if A closer is X. இப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நோவர் டென்ஸ்னா என்ன சொல்லுவோம்? is said to be nowhere dense in X. அப்போ என்ன சொல்லுவோம்? if condition என்னன்னா, இன்டீரியர் ஆஃப் அது ஏ க்ளோசர் வந்து எம்டியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நோவேர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கேண்டர் செட்டு டென்ஸா நோவேர் டென்ஸா? டென்ஸான்னு செக் பண்ணுவோமா? டென்ஸ்னு அர்த்தம் சி க்ளோசர் எடுக்கணும். சி க்ளோசர் எடுத்தால் சி தான் வந்திருக்கு. நான் ஹோல் ஸ்பேஸ் என்னது 0,1 இஸ் நாட், நான் 0,1 ப்ராப்பர் சப்செட் சி. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது. அதனால் சி இஸ் நாட் டென்ஸ் இன் 0,1. நோவேர் டென்ஸா? நோவேர் டென்ஸ் தான். ஏன்னா பாருங்கள், இன்டீரியர் ஆஃப் சி க்ளோசர் பேசுகிறோம். இப்போ சி வந்து க்ளோஸ்னால் சி பாரும் சி சேமாக இருக்கும். இப்போ இன்டீரியர் சின்னா எம்டின்னு பார்த்தோம். therefore hence C is nowhere dense. dense in 0,1.
முக்கியமான ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டா செட் வந்து கனெக்டடாக இருக்குமான்னு பார்ப்போமா? கனெக்டட், டிஸ்கனெக்டட். கேண்டா செட்டு என்னது பார்த்தாலே தெரியுது, கனெக்டடு கிடையாது, டிஸ்கனெக்டட், டோட்டலி டிஸ்கனெக்டட். ஸோ என்ன நமக்கு என்ன தெரியும்னா தியரம் நமக்கு தெரிஞ்சு தெரியும். A subset of R is connected with respect to usual metric if and only if it is an interval. ஒரு ரொம்ப முக்கியமான தியரம் படிச்சு, இட் இஸ் அன் இன்டர்வல்னு படிச்சிருக்கோம். இப்போ ஆரோட எந்த ஒரு சப்செட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் கனெக்டடாக இருக்கிறதுக்கு இந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஆரோட சப்செட் தானே, ரைட். இது இன்டர்வல் கிடையாது, இட் இஸ் நாட் அன் இன்டர்வல். சின்ஸ் C is not an interval, அதனால் C is not connected. C is not connected, C is disconnected, is disconnected space. Okay, totally disconnected இருக்குமா? Totally disconnected இருக்குமா? Yes, C is totally disconnected. C is totally disconnected. Totally disconnected ன்னு அர்த்தம். Definition for totally disconnected. ஒரு ஸ்பேஸ் எப்போ totally disconnected ன்னு சொல்ல போகிறோம்? A metric space x, d is said to be totally disconnected. Totally disconnected if its only connected subsets are singleton. Its only connected subsets are singleton. ஆக்சுவலாக ஒரு ஸ்பேஸை வந்து எப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் எப்போ டோட்டல் டிஸ்கனெக்டட்னு சொல்லுவோம்னா, அதுக்கு வந்து கனெக்டட் செட்டுன்னு இருந்தால் சிங்கிள்டன் மட்டும்தான் கனெக்டட் செட்டாக இருக்கணும், வேறு எதுவுமே கனெக்டட் செட்டாக இருக்கக்கூடாது, கனெக்டட் சப்செட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தாலே தெரியுது, ஒவ்வொரு சிங்கிள்டன் தான் இங்கே கனெக்டடு. ஓகேங்களா? அதனால் C is totally disconnected. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ரிசல்ட். இப்போ கேண்டா செட்ஸ் பார்த்தோமா? கேண்டா செட்ஸ் என்ன தெரியும் நமக்கு? நம்பர் 13. கேண்டா செட் is uncountable with the measure 0. ஓகேங்களா? ஸோ அது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த தியரம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஆக்சுவலாக நம்ம ஒரு தியரம் படிச்சிருப்போம். என்ன தியரம்னா, எனி கவுண்டபிள் செட் ஹேஸ் 0 மெஷர்னு படிச்சிருப்போம். மெஷர் தியரியில் படிச்சிருப்போம். இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இட்ஸ் கான்வர்ஸ் பார்ட் need not be true. Its converse part need not be true. அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். கேண்டா செட்டு தான் இதோட கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேண்டா செட்டோட மெஷர் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். மெஷர் ஆஃப் கேண்டா செட் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு இந்த கேண்டா செட் எப்படி கிடச்சிச்சுன்னா, கேண்டா செட்டு யூனியன், அந்த செட்டெல்லாம் நம்ம தேவை, இந்த செட்டில் ரிமூவ் பண்ண தெரியுமா, ஒரு ஓப்பன் இன்டர்வல்ஸ்லாம்
ஒவ்வொரு ஸ்டேஜில் ரிமூவ் பண்ண தெரியுமா, அந்த கலெக்ஷன் எழுதிக்கிறேன். I1 யூனியன் I2 யூனியன் I3. there are infinity many collections. அது வந்து 0,1 வந்து கவர் பண்ணுது. சிக்கும் இதுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் வந்து அது ரெண்டு சேர்ந்து 0,1 கவர் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் இதோட மெஷர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதோட மெஷர் ஆல்ரெடி ஒன்றுன்னு தெரியும். இதோட மெஷர் நான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். இதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு இந்த செட்டோட மெஷர் கண்டுபிடிக்க போகிறேன். மெஷர் ஆஃப் I1 யூனியன் I2 யூனியன் I3 யூனியன். ரைட். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ஒரு மெஷர் தெரியல, ஒரு முக்கியமான ரிசல்ட் தெரியும். ஆக்சுவலாக இதெல்லாம் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஓப்பன் இன்டர்வல்ஸ்னால் ஓப்பன் செட்ஸ். அப்போது யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸோட மெஷர் வந்து அது இண்டிவிஜுவல் மெஷரோட சம்மாக இருக்குன்னு படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் மெஷர் தேரி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் மெஷர் தேரி. டிஜாயின்ஸ் ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதோட மெஷர் வந்து நம்ம தனித்தனியாக மெஷர் பண்ணி சம் பண்ணிக்கலாம். சப் அடிட்டிவ்னா லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஸோ ஈக்குவாலிட்டி வந்து அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே டிஜாயின்ஸ் ஓப்பன் இன்டர்வல்ஸ் தானே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணி தனித்தனியாக நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகே. சமேஷன் I1 to infinity measure of II அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ ஒன்று இன்டர்வல் தானே. ஸோ ஆரில் ஒரு இன்டர்வல் லென்த் மெஷர் வந்து அது அந்த அந்த இன்டர்வல் லென்த்து நம்ம படிச்சுக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக ஆரில் ஒரு இன்டர்வலோட மெஷர் என்னென்னா அது இன்டர்வல் லென்த்துன்னு படிச்சிருப்போம். அப்போது லென்த் ஆஃப் ஐன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு இன்டர்வல் லென்த்தை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மெஷர் கிடைச்சிடும். ரைட். இப்போ இது யாருன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பாருங்கள். இப்போ I1னா யார்? I1னா ஆக்சுவலாக சாரி I1னா யார்? இந்த I1ங்கிறது ஆக்சுவலாக பேரை மாற்றி எடுத்துக்குவோம். ரிமூவ் பண்ணால் இதா J1 J2ன்னு வச்சுக்குவோம். J1 J2 J3ன்னு வச்சுக்குவோம். J1 J2 J3 JI J. ஓகேவா? எல்லாமே ஜேன்னு மாற்றிக்கிறோம். ஸோ இதான் நம்ம ரிமூவ் பண்ண இன்டர்வல்ஸ். அது யாருன்னா இந்த ரிமூவ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது மிடில் மோஸ்ட் இன்டர்வல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதோட லென்த் என்னது 1/3. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த இன்டர்வலில் ரிமூவ் பண்ணியிருப்போம், அதனால் அதோட லென்த் வந்து 1/3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த இன்டர்வலில் ரிமூவ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு இன்டர்வல், இந்த ரெண்டு இன்டர்வலில் ரிமூவ் பண்ணியிருப்போம். இதோட லென்த்து வந்து 1/9. இதோட லென்த்து 1/9. அப்போது 1/9 + 1/9. இப்போ ரெண்டு இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்னா I2 இங்கே வந்து 1 2 3 4 இன்டர்வல்ஸ் இருக்குது. ஸோ 4 இன்டர்வல்ஸில் என்ன பண்ணியிருப்போம், லென்த்து வந்து 1/27 இருக்க ரிமூவ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன வரும்? 1/27 1/27 1/27 + 1/27. அடுத்து என்ன இருக்கும்? இது 4 வந்து 8ஆக மாறி இருக்கும். அப்போ 8 இன்டர்வல் ரிமூவ் பண்ணியிருப்போமா? அது என்னென்னா 1/81 1/81 1/81 1/81 1/81 + 1/81 1/81 + 1/81. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த 8 இன்டர்வல்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட்டு 16 இன்டர்வல்ஸ் வந்து லென்த்து வந்து 243 இருக்கும். ஸோ அப்படி எழுதிட்டே போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி சம் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 1/3 இது 2/3 2/9 4 times 4/27 இது 8 times 81 ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாத்தையும் காமன் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துடலாமா? 1/3 காமனாக இருக்கா? எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 1, இங்கே 2/3, இங்கே 2/3 தான் ஹோல் ஸ்கொயர்னு தான் எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கே 2 ஸ்கொயர் வந்துடும். 3 எடுத்துட்டோம். இங்கே 9 இருக்கும். இப்படி எழுதிட்டேன். 2/3 தான் ஹோல் கியூப் இப்படி எழுதிட்டேன். ரைட்டா? ரைட்.
இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் ஜிபி படிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸ். நான் ஆர் வந்து லெஸ் தென் 1 2/3, ஆர் வந்து 2/3 லெஸ் தென் 1, அதனால் இது ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸ். அதோட சம் வந்து 1/1 - ஆர்னு படிச்சிருக்கோம். 1/1 காமன் ரேஷியோ வந்து 2/3. எல்சிஎம் எடுத்தோன்னா 1/3 1 - 3 1/3. அப்போ 3 வந்து 1/3 3/1 3 ஆயிரும். இந்த இதோட லென்த் வந்து 1, இது 2. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட். இப்போ நான் இதுக்கு மெஷர் அப்ளை பண்ணலாமா? இதுக்கு நான் மெஷர் அப்ளை பண்ண போகிறேன். மெஷர் ஆஃப் C union J1 J2 etc. is equal to measure of the closed interval 0,1. ஸோ இது ரெண்டு டிஜாயின் செட்ஸ் தானே. அப்போ தனித்தனியாக மெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மெஷர் ஆஃப் சி ப்ளஸ் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதோட மெஷர் தான் நான் 1 கவுண்ட் பண்ணியிருக்கோம். இதோட மெஷர் 1 தானே, லென்த் ஆஃப் இன்டர்வல் தானே 1. அப்போ மெஷர் ஆஃப் சி வந்து 1 - 1 வந்து 0 ஆயிரும். அப்போ ஒரு கேண்டா செட்டோட மெஷர் வந்து 0ன்னு நம்ம சிம்பிள் வேல ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரிசல்ட் என்னென்னா ஒரு முக்கியமான ரிசல்ட்டு, கேண்டா செட்டோட டெர்னரி எக்ஸ்பேன்ஷன். ஓகே, த லாஸ்ட் ரிசல்ட். क्वेश्चन नंबर कितना? क्वेश्चन नंबर 50. लास्ट रिजल्ट है कैंटा सेट has ternary expansion. Every element x belongs to Cantor set C can be written as x is equal to 0.a1 a2 decimal expansion, ternary expansion, etc. இதை வந்து a1/3 decimal expansion by 10 போடுவோம். ஓகேங்களா, டெர்னரினால 3 போடுறோம். அடுத்து அங்கே என்ன பண்ணிருப்போம், a2/10² போட்டிருப்போம், இங்கே 3² போடணும். அடுத்து என்ன எழுதுவோம், a3/10³ போட்டிருப்போம், இங்கே வந்து 3³ போடணும். இப்படி எழுதிக்கிட்டே போகிறோம். ஓகேங்களா, வேர் each ai belongs to the set 0 and 2 but ai is not equal to 1 for every I. So this is the beauty of ternary expansion, Cantor ternary expansion. Actually expansion இது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு Cantor செட்டில் இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து 0.02 இந்த மாதிரி தான் முடியும். 0.200002 இந்த மாதிரி தான் வரும். 1ங்கிற நம்பர் வந்து அப்பியர் ஆகாது, 1ங்கிற நம்பர் வரவே வராது. ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இப்போ உங்களுக்கு இது புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம், 0 வச்சுக்கோமா. 0 எப்படி எழுதலாம், 0/3. ஆக்சுவலாக கேண்டா செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் இந்த ஃபார்மெட்டில் நான் எழுதிக்குவேன். டெர்னரி எக்ஸ்பென்ஷன் எழுத போகிறேன். ஒன்று வந்து வராமல் நான் எழுத போகிறேன். ஓகேங்களா, வர்ற மாதிரி எழுதலாம், வராத மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 0 வந்து எப்படி எழுதிக்கலாம், 0/3 0/3², 0/3³ எழுதிக்கலாமா. இப்போ இது என்னது, 0.0, இது இப்படி போட்ட டெர்னரி எக்ஸ்பேன்ஷன் அர்த்தம். ஓகே, இப்போ 0 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ இது ஒரு டெர்னரி எக்ஸ்பேன்ஷன் தானே. ஓகே, இதில் வந்து 0.2 வந்திருக்கு, 1 வரல. நெக்ஸ்ட்டு 1/3ங்கிற நம்பரை நான் பார்த்துக்கிறேன். 1/3 எப்படி எழுதிக்கலாம், 1/3 1/3 + 0/3² + 0/3³ இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேவா, அப்போ இதை 0.1 பை டெஃபினேஷன் படி 0.1 டெர்னரி எக்ஸ்பேன்ஷன் 3. இப்போ இந்த 1/3 1 வச்சு எழுதியிருக்கேன். இப்போ நான் 1 இல்லாத மாதிரி ஒன்று எழுதிட்டேன்னா இந்த இதுக்கு ட்ரூ ஆயிரும். அது எப்படி எழுத போகிறேன்னா 0/3 2/3² 2/3³
2/3/4 இப்படி எழுதிட்டே போகிறோம். இப்போ இதில் சம் என்ன வரும் பாருங்கள். ஆக்சுவலாக அது ஜிபி தானே. 2/3² ஆக்சுவலாக 2/9 காமன் எடுத்துட்டோம்னா 1 2/3 2 எடுத்துட்டோம்ல 1/3 1/3² இந்த மாதிரி இருக்கும். 2/9 1 minus 1/3 அப்போ 2/9 ஆக்சுவலாக இது வந்து என்ன வரும் 3 minus 1 2/3 ஸோ 3/2ன்னு மாற்றிக்குவோம். ஸோ 2 கேன்சல் ஆகிரும். ஸோ 1/3ன்னு வந்துருச்சு. இப்போ 1/3 நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இது எப்படி இருக்குன்னா 0.02222 நிறைய தடவை வந்திருக்கா. 2222 நிறைய தடவை வந்திருக்கு. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ரெக்கரிங் பேட்டர்னில் 0.02 பார்னு எழுதிக்கிறேன். 0.02 பார்னு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த 1/3 என்ன செஞ்சுக்கிட்டேன் 0 வர மாதிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே மாதிரி நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கலாம். 2/3 எடுத்துக்கோமே. 2/3 இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம் 2/3 + 0/3² 0/3³ சார் என்ன 0.2 டெசிமல் டெர்னரி எக்ஸ்பான்ஷன் 3 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் 0.2 வந்திருக்கா. இப்போ 1 வர மாதிரி எழுதிக்கலாம். 1 வர மாதிரினா இப்படி 1/3 2/3² 2/3³ இப்படி போட்டிங்கன்னா அதோட இது வந்து 2/3ன்னு வரும். இப்போ இது என்னென்னா 0.12 பார் 3ன்னு வரும். அப்போ இதில் 0 1 2 வந்திருக்கு. ஸோ அப்போ இது பாருங்கள் 1 2 அதே 1 எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ஃபோர்த்து 1 வந்து 2/3 2/3² 2/3³ ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது கரெக்டானு பாருங்கள். ஸோ 2/3 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும் 1 1/3 இப்படி இருக்கும். 2/3 1 minus 1/3 2/3 அது 3/2ன்னு வரும். கேன்சல் ஆகி 1 வந்துடும். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் 1ங்கிற நம்பரை 0.2 பார் டெர்னரி எக்ஸ்பான்ஷன் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் தான் நான் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் நம்பர்ஸ் தான் எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி கேண்டா செட்டில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் டெர்னரி எக்ஸ்பான்ஷன் எழுதலாம். எழுதும்போது இந்த இடத்துல 0 தான் வரும். 0 தான் மாறி மாறி வருமே தவிர 1ங்கிற நம்பர் எங்கேயுமே வராதுன்னு கேண்டா சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட். நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் வந்து இது. தேங்க்யூ டு ஆல்.